வெல்கம் டு விஷன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குளுன்னு ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம இஃப்தார் பார்ட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்றப்ப இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க, சூப்பரா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் ஒரு நல்ல அடிகனமான பேன் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் இல்லாம நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்லயோ லோ ஃப்ளேம்லயோ வச்சுட்டு சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா இலகி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ல வரும். நம்ம அந்த ஸ்டேஜ் வரைக்கும் சர்க்கரைய நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. கேரமல் செய்யறோம். வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி குளுன்னு ட்ரிங்க்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு சர்க்கரையை நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு அதுல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கும் போது கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்லயோ லோ ஃப்ளேம்லயோ வச்சுட்டு சேருங்க. ஏன்னா நம்ம கேரமல் பண்ணிருக்கிறதுனால டப்புன்னு தெறிக்க ஆரம்பிக்கும். இதுல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேரமல் எல்லாம் பால்ல நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுல ஒரு பிரெட் ஸ்லைஸை மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடரா அரைச்சி எடுத்திருக்கேன். அதுல நம்ம இப்போ செஞ்ச பால்ல கொஞ்சம் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதை இதுல சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலருங்க. நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கிறதுனால ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதில் நீங்கள் தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 8 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஆப்ஷனல் தான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சரில் நல்லா கூல் டவுன் ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு இப்போ இதுலயும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி மறுபடியும் கேரமல் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் செஞ்ச ப்ரொசீஜர் தான். கேரமல் ரெடி பண்ணிட்டு இதுல ஒரு 250 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரௌனிஷ் கலர்ல கிடைச்சிருக்கும். இந்த கேரமல் எல்லாமே நல்லா கரைஞ்சு வந்துடும். நல்லா கொதிச்சு கரைஞ்சி வர்ற ஸ்டேஜ்ல அகர் 2 டீஸ்பூன் நான் ஃபைன் பவுடரா மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பொடியா ஷாஷேல வாங்கியிருந்தாலும் அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கரைச்சிக்கிறேன். நம்ம பொடியா சேர்க்கிறப்ப சீக்கிரம் ஆயிடும், அதுக்கு தான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதாவது நான் பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு 3 சேர்த்துக்கிறேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை அகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும், ஒரு கொதி வரட்டும். கரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதுல கொஞ்சோண்டு பைனாப்பிள் எசன்ஸ் ஊத்துறேன். தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த கேரமலோட டேஸ்டே சூப்பரா இருக்கும், ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா. இப்போ இதுல நான் அதாவது லிச்சி நம்ம சாப்பிட்டுட்டு வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஷெல்ல நான் இந்த ஜெல்லியை ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ரவுண்ட் ரவுண்டா கிடைக்கும். ஷேப் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஐடியால ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக ஒரு ஐடியாக்காக எடுத்திருக்கேன். கிட்ஸ் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கறப்பதான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால இந்த ஐடியால கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தா செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செஞ்ச மிக்சரை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு 1/2 an hour செட் ஆக விட்டுடலாம். சேர்த்துட்டு
இப்போ இன்னொரு பிளேட்ல நம்ம செஞ்ச மிக்சரை அதை ஊத்திக்கிறேன். பிளேட்ல ஊத்தி 1/2 hour ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் பண்ண விட்டுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்து தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செட் பண்ணலாம். ஜெல்லி செட் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அகரகர்ல நம்ம புடிங் வந்து செஞ்சோம் இல்லையா, அது கெட்டியாயிட்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரி பீஸ் போடுறதுக்கு கரெக்டா வரும். கரெக்டா ஒரு 1/2 hour போதும் செட் ஆக விட்டுட்டு. ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலும் செட் ஆயிடும். இந்த மாதிரி நான் பீஸ் போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல பிடிக்குதோ அந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இந்த பீசஸை நம்ம அதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல ஆறிடுச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். ஜெல்லி செட் ஆகிற டைமுக்குள்ள பாலும் ஆறி இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் கூட நம்ம எடுத்து ஊற வச்சு வச்சிருக்க சியா சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சியா சீட்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த ஜெல்லி புட்டிங்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எசன்ஸ் சேர்த்துருக்கேன், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நார்மல் கேரமல் டேஸ்டே சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா கலக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours செட் ஆக விட்டுட்டு நீங்க நோன்பு திறக்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சர்ல இருக்கும். இப்ப நம்ம இதுல போட்டு வச்சிருந்தோம் இல்லையா ஜெல்லி, லிச்சியோட இதுல அது எப்படி எடுக்க வருதுன்னு பார்க்கலாம். அப்படி லைட்டா எடுத்தீங்கனாலே எடுக்க வந்துடும். நல்லா ரவுண்ட் ரவுண்டா கிடைக்கும். ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் நான் இது பண்ணினேன். வேணும்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஓவல் ஷேப்ல நல்லா ரவுண்டா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எடுக்க வருது. இந்த மாதிரி ஐடியாலையும் நம்ம பார்ட்டிஸ்லாம் ரெடி பண்றப்ப குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப ரெடி டு சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours செட் ஆக விட்டதுக்கு அப்புறம் சூப்பரா சில்லுன்னு எம்மியா கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஓவல் ஷேப்ல பண்ணேன் இல்லையா, அதை இப்படி மேல வச்சா கரெக்டா நிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். பாக்குறதுக்கு நல்ல அட்ராக்ஷனா கிடைக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெடிபியர் மோல்ட்ல போட்டு ஒரு ஜெல்லி புட்டிங் வந்து செஞ்சு வச்சிருக்கேன். அதை இதுல ஆட் பண்ணி கிட்ஸுக்காக வச்சிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாவும் கொடுத்த மாதிரி இருக்கும்.